பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் உங்களை நடத்துவதாக. இன்றைக்கு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காய் கொடுத்திருக்கிற அந்த வேத வசனம் சங்கீதம் 18:35 நாம் வாசிக்கலாம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆமே, நல்ல ஒரு வேத வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். உமது வலது கரத்தினாலே நம்மை தாங்குகிற தேவனா இருக்கிறார் என்று வாக்குத்தத்தமாய் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய கரம் உங்களை தாங்க போகிறது. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்க போகிறது. ஆண்டவருடைய வலது கரத்தினாலே உங்களை தாங்கி ஆண்டவர் நடத்த போகிறார். பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் ஆபத்து வருகிறதை போல, விபத்துகள் வருகிறதை போல, பிரச்சனைகள் வருகிறதை போல நம்முடைய சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். ஆனால் நிறைய தடவை நம்ம அதை அனுபவிச்சிருப்போம். யாரோ நம்மளை தாங்கி விட்டதை போல, யாரோ நம்மை தூக்கி விட்டதை போல, யாரோ நமக்காக செய்ததை போல நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இதெல்லாம் ஆண்டவர் அவருடைய வலது கரத்தினாலே நம்மை தாங்குகிறார். நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு, மோதி விடாதபடிக்கு தேவ தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு அவருடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்களாம். அப்ப கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறது அவருடைய கரம். பாருங்க, தாவீது அவருடைய வாழ்க்கையில பலரால கொலை செய்வதற்கு முயற்சிக்கப்பட்ட ஒரு நபர். அநேகர் அவரை கொலை செய்வதற்கு முயற்சி பண்றாங்க. அவருடைய சொந்த மாமனார் கொலை செய்ய முயற்சி பண்ணுகிறார். சொந்த மகன் அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணுகிறார். எல்லாரும் அவரை பின்தொடர்ந்து எப்படியாவது தாவீதை கொன்றுவிடணும்னு சொல்லி எல்லாரும் போராடினாங்க. ஆண்டவருடைய கரம் தாவீதை தாங்கினது. ஆண்டவருடைய கரம் அவரை நடத்தினது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு ஆபத்தான சூழ்நிலையில, பிரச்சனை நடுவில், வேதனையான அனுபவத்துக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வலது கரம் உன்னை தாங்கும் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கரம் நம்மை தாங்குகிறதுனால இன்றைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கி இருப்பதனால நம் உயிரோடு இருக்கிறோம். ஆனால் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் நம்மை தாங்க போகிறது. அதுல கூட கடைசியா நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்குகிறது. ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பின் கேடகத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறார். ஒருபோதும் இங்கே கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்குள்ள நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை தாங்கி நடத்துவார். அவரே பெரியவர். அவனுடைய கரத்துக்குள்ள நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை தாங்கி நடத்துவார். எங்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையில் ஆண்டவரே, நம்முடைய கரம் எங்களை தாங்கும் என்று, உடைய வலது கரம் எங்களை தாங்கும் என்று நீ வாக்குத்தத்தமாய் சொல்லியிருக்கிறீங்க. வீடியோவை பார்த்து கொண்டு இருக்க உடைய பிள்ளைகளுடைய அந்த சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீங்க. உங்களுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும், சுமக்கட்டும், ஏந்தட்டும். ஆண்டவரே, நீரே நடத்துவீராக பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ. இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா. சித்தம் செய்யணுமே செய்து